சிலுவையன் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையன் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில் ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையன் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழைப்பாரிடுவேன். ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட லூக்கா 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது? அங்கே பாருங்கள். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, முதல்ல சீஷர் சொன்னார், இப்போ எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். டெய்லி சிலுவை இருக்குது நம்முடைய வாழ்க்கையில். நம்மளை நாமே வெறுக்கணும், நம்முடைய சிலுவை எடுக்கணும், இயேசுவை பின்பற்றி வர வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். நம்மளால் நம்முடைய சுயத்தை வெறுக்க முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சுயத்தை வெறுத்து கர்த்தருக்கு பின்னாடி வர முடியுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்கு பின்பாக அங்கே பார்த்திங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது கூட அவருடைய மேன்மை பாராட்டுதல் கூட கலாத்தியர் 6:14 படி, நான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 6:14 சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய மேன்மை பாராட்டுதல் எதை பற்றி இருக்குது? நம்முடைய படிப்பு, நம்ம சம்பளம், நம்முடைய பொசிஷன், நம்முடைய ஜனங்கள், இதை குறித்ததான ஒரு மேன்மை பாராட்டுதல் இருக்கும் என்றால் அதெல்லாம் நம்முடைய விட்டு நீங்கி போக வேண்டும். அப்போ எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமா? அவருடைய சிலுவையை குறித்து. யூ ஹவ் டு போஸ்ட் ஆன் த கிராஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை குறித்து மேன்மை பாராட்டக்கூடியவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்பதாக வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி சுயத்தை வெறுத்தல், சிலுவையை சுமத்தல், இது ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இது காணப்படுகிறதா என்பதை நம்ம பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு பார்த்திங்கன்னா வெளியில் சுகபோகமாய் வாழுதல், சுகபோகமாக ஊழியம் செய்தல், சுகபோகமாய் பிரசங்கித்தல், ஜபம், உபவாசம்லாம் நிறைய பேர் மறந்து போயிட்டதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி இருக்குது, நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது ஆண்டவருக்கு பக்கத்தில் நின்றவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப பேர் இல்லையே. பரபாசை விடுதலையாக்குன்னு கத்தின கூட்டம் பெரிய கூட்டமாக இருக்குது. ரோம போர்ச்சேவல் அவங்க ஒரு பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் இயேசுக்கு பக்கத்தில் நின்றவங்க கொஞ்சம் பேர். த பீப்புள் ஹூ ஸ்டூட் ஆன் த சைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். 19ஆம் அதிகாரம் 26 பாருங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இருந்த சீஷனையும் கண்டு, பார்த்தீங்களா? அப்போ பார்த்திங்கன்னா யார் இருக்கிறா? அவ்வளோதான் இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 27 பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம் யார் யார் இருக்கா? இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியாகிய கிளியோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். கைவிட்டு எண்ணக்கூடிய ஒரு 4-5 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. வேறு யாரும் ஒன்றும் பெருசாக இல்லை. அற்புதத்தை பெற உயிரோடு எழுப்பப்பட்டவங்களாம் யாரையும் காண, கண் திறக்கப்பட்டவங்கெல்லாம் நிறைய பேரை காண, சப்பானிகளை எல்லாம் காண, குஷ்டரோகிகளை எல்லாம் காண. அங்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் தான், சொற்ப ஜனங்கள் தான் அங்கே நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி நாம் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பக்தராகிய பவுல் சொல்லும்போது கூட அவர் சொல்லுகிறார், கலாத்தியர் 3:1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய கண்களுக்கு முன்பாய் பிரத்யட்சமாய் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி கலாத்து சபைக்கு அவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய சிலுவைக்கு பக்கத்திலே நாம் நிற்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்பொழுதுமே நம்ம தியானிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சம்பவம், புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சம்பவமும் பார்ப்போம். உதாரணமாக இப்போ பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். யாத்ராம புஸ்தகத்தில் பாருங்கள், 32ஆம் அதிகாரம் 26-27 பாருங்கள்.
பாளையத்தின் வாசலில் நின்று, யார்? மோசே நிற்கிறாரு. கர்த்தருடைய பட்சத்திலே இருக்கிறவர்கள் யார்? அவள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவளிடத்தில் கூடி வந்தார்கள். பார்த்தீங்களா? மோசே நின்று கேட்குறாரு, கர்த்தருடைய பட்சத்தில் நிற்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொல்லி. லேவியர்கள் மாத்திரம் ஆண்டவர் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. மற்றவங்கள்லாம் காண 6 லட்சம் பேருக்கு அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சொற்ப கூட்ட ஜனங்கள் தான் வந்து என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் எங்கிட்ட இருக்கிறாங்க? கண்ணுக்குட்டி பக்கம் நிற்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுடைய பணம் அதில் இருக்குது, அவங்களுடைய நகை அதில் இருக்குது, அவங்களுடைய பொண்ணு அதில் இருக்குது. அப்போ அதை விட்டுட்டு அவங்க கர்த்தர் பக்கம் வர்றதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை. இன்றைக்கி நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறீங்க? உங்கள் வேலையையும் பணத்தையும் உங்களுடைய நகையும் சுற்றியே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பரிதபிக்கத்தக்கவர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஸோ அப்போ சிலுவைக்கு பக்கத்தில் நிற்கக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். தேவன் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து நிறைய காரியங்களை பேசியிருக்கிறார். லூக்கா 14:27 பாருங்கள், மத்தேயு 10:38 பாருங்கள். இங்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒருவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வராவிட்டால் அவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான். அடுத்த இடத்துல என்ன சொல்கிறாரு பாருங்க, தன் சிலுவையை சுமந்து கொண்டு வராதவன் எனக்கு பாத்திரன் அல்ல, ஹி இஸ் நாட் வர்த்தி டு ஃபாலோ மீ அப்படிங்கிறார். இன்றைக்கி நம்முடைய காரியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். வேத புஸ்தகத்தில் நாம் இன்றைக்கி எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22-23 மோசே குறித்து நம்ம பார்க்கிறோம். அவன் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான் என்று சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அரண்மனை வாழ்க்கை அவர் எல்லாவற்றிலும் 7ஆம் அதிகாரம் 22-23 நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, அப்போஸ்தலர் 7:22-23 பாருங்கள் என்ன எழுதியிருக்குது. அவர் எகிப்து தேசத்துடைய சகல ஞானத்திலும் கலையிலும் எல்லா காரியங்களிலும் அவர் கற்றுத்தெறிந்தவராக இருந்தார். ஒரு காலத்தில் அவர் திக்குவாயும் மந்தனாகவும் என்று சொல்லப்பட்டது. இப்பொழுது பாருங்கள், அவர் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவராக இருந்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன் சகோதரனை கண்டு சந்திக்க வேண்டும் அவனுக்கு அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அப்படி ஒரு எண்ணம் உண்டாயிடுச்சு, என் சகோதரனை போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாயிற்று அப்படிங்கிறத நம்ம பாருங்கள். தாவீது பார்த்திங்கன்னா, அவர் உபத்திரவப்பட்டவர், ஒரு ஆட்டிடையனாக இருந்து இஸ்ரவேலில் அரசனாய் மாறினார். ஆனால் மோசேயை பாருங்கள், அவர் வளர்ந்ததே அரண்மனையில். ஆனால் அரண்மனையை விட்டு அவர் கீழே இறங்கி வருகிறார். கீழேருந்து மேலே போகிறது ஈஸி, ஆனால் மேலேருந்து கீழே இறங்கி வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் மோசே அதை செய்தார். எங்கே வாசிக்கிறோம்? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நம்ம இந்த காரியத்தை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 25 27 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏராளமான காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து, அடுத்த வசனம், எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதுதான் சிலுவை சுமத்தல். அனித்தியமான பாவ சந்தோஷங்களா தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதா? அவர் அழகாக அரண்மனையிலே இருந்துட்டு போயிடலாம். அந்த பார்வோன் இறந்ததுக்கு பிறகு அடுத்த பார்வோன் மோசே தான், குமாரத்தின் மகன் தான். அடுத்து வந்து என்ன செய்ய போகிறார்? பார்வோனாக வரப்போகிறார். அது பாட்டுக்கு அப்படியே இருந்து ஆண்டுட்டு போயிருக்கலாம். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தன் சகோதரனை சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் உண்டாயிற்று. திஸ் இஸ் தி ஹேண்ட் ஆஃப் காட். இது கர்த்தருடைய கரம். அவன் பாருங்கள், அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை அவன் விரும்பாமல் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். நம்பர் 1. நம்பர் 2 என்ன செய்து பாருங்கள், இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து தற்காலிகமான வாழ்க்கையை அவர் நோக்கி பார்க்கல. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் தற்காலிகமான காரியத்தை தான் நோக்கி பார்க்குறான். வீடு கட்டணும், பணம் சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பத்தை அப்படி நடத்தணும், இப்படி நடத்தணும், இதை தான் பார்க்காங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து
எய்ப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இப்போ 2 பயங்கரமான போராட்டம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையா, இல்லை என்றால் எய்ப்திலுள்ள பொக்கிஷமா? இப்போ தேவஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் ஃபஸ்ட்டில். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்ப்திலுள்ள பொக்கிஷத்தை விட கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை தெரிந்து கொண்டார். இப்படி யாரும் தெரிந்து கொள்வாங்களா? ஆனால் இவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுதான் சிலுவை சுமத்தல். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைக்கு நாம் நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு ஆண்டவரை பின்பற்றக்கூடியவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கி எல்லாம் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாங்க. சுகபோகமாய் வாழுதல், சுகபோகமாய் பிரசங்கம் பண்ணுதல், ஜபம் கிடையாது, உபவாசம் கிடையாது. அங்கே பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் வேதம் தெரியும் அப்படின்னு நின்று பேசக்கூடியவர்கள். சுகபோகமாய் ஊழியம் செய்தல், அதில் ஒரு பெரிய பெருமை. நான் தான் வேதத்தின் களஞ்சியம், நான் எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காண்பித்து விட்டேன். ப்ரேயர் இல்லாமல் நீங்கள் செய்கிற எதையும் பரலோகம் அங்கீகரிப்பதில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். பரலோகம் அதை அட்டஸ்ட் பண்ணாது. நீங்கள் ஜெபம் இல்லாமல் உபவாசம் இல்லாமல் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனால் அங்கீகரிக்கப்படாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் வேதத்தில் உங்களுக்கு தெரியும், எருசலேமுடைய மதில் சுவரை என்ன செய்கிறாங்க, கட்டி கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு பகுதி மக்களும் ஒவ்வொரு காரியத்தை என்ன செய்கிறாங்க, அந்த பழுது பார்த்து கட்டி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெக்கோவா ஊராரை குறித்து அங்கே நெகேமியா 3:5 எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தெக்கோவா ஊரார் தங்களுடைய பகுதியை பழுது பார்த்து கட்டினார்கள். ஆனால் வேதத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? ஆனால் அந்த தெக்கோவா ஊரில் இருக்கிற பிரபுக்கள், நீங்கள் படித்து பாருங்கள் நெகேமியா 3:5, அங்கே இருக்கிற பிரபுக்கள் தங்கள் ஆண்டவருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். மாட்டுடைய கழுத்தில் நுகத்தடியை கொண்டு வந்து வைப்பாங்க. அது சுமையை சுமந்து கொண்டு போகணும், ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து ஷோல்டர் பண்ணணும். ஆனால் அதுக்கு அந்த பிரபுக்கள் வந்து என்ன செய்யலை, சம்மதிக்கலை. ஐயையோ, நம்மளால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. மற்ற மக்களெல்லாம், ஏழை மக்கள் கஷ்டப்படுறவங்க, அவங்கெல்லாம் வந்து கர்த்தருடைய பணியை செய்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து தெக்கோவா ஊரார் அந்த பிரபுக்கள் கர்த்தருடைய வேலைக்கு தங்களுடைய என்ன செய்யலை, கழுத்தை கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே இன்னொரு சம்பவத்தை நம்ம வாசிக்கணும். இப்போ திருப்பி ரோமருக்கு வாங்க, 16ஆம் அதிகாரம், ரோமர் 16 3-4 வசனங்களில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அங்கே ஒரு அருமையான குடும்பம் பவுல் அப்போஸ்தலனுக்கு உதவியாக நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யார்? கிறிஸ்து இயேசுக்குள் என் உடன் வேலையாட்களாகி ஆக்கில்லாவையும் பிரிஸ்கில்லாவையும் என்ன செய்கிறேன், நான் வாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சொல்கிறாங்க பாருங்க. என்னுடைய பிராணனுக்காய் தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். ஏசியா மைனர் முழுவதும் தேவனுடைய வார்த்தை பரம்புவதற்கு இந்த குடும்பம் பிரயோஜனமாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவங்களுடைய வீட்டு மாடியில் ஒரு அறையை உண்டு பண்ணி அங்கே தான் தங்கி ஏசியா மைனர் முழுவதும் அவர் தேவ வார்த்தை பிரசங்கித்தார் என்று ஒரு சரித்திர குறிப்பு சொல்லுகிறது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதில் என்ன போட்டிருக்கு, அவர்கள் என் பிராணனுக்காய் தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாரம் சமைத்து கொடுத்துருப்பாங்க, ஒருவேளை அவருக்கு அங்கேயே தைத்து கொடுத்துருப்பார்கள், இல்லை என்றால் என்ன செய்திருப்பார்கள், அவருக்கு வேண்டிய எல்லா சகாயங்களையும் என்ன செய்கிறாங்க, பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பேர்டன் எல்லாம் தங்கள் மேலே சுமந்து கொண்டு நீங்கள் தங்கு தடை இல்லாமல் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நாட்களில் பார்த்தீங்கன்னா வேதனை கொடுக்குற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி சகாயர்களை நீங்கள் பார்க்கறது ரொம்ப அரிதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கடவுளுக்காக ஊழியம் செஞ்சதாக அங்கே எழுதப்படலை. வேறு இடங்கள் எழுதப்பட்டிருக்க அவங்களுடைய சபையில் வீட்டில் சபையாய் கூடி அவங்க கர்த்தரை ஆராய்ச்சாங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்கலாம் சொல்லி பைபிளில் போட்டிருக்கு. அதெல்லாம் வந்து நிறையா பகுதிகளில் பவுல் மறுபடியும் அவங்கள பற்றி எழுதுகிறார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கிறதாக பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என் பிதாவை ஏற்றுக்கொள்கிறான் என்றார். நல்லா கவனிங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொண்டீங்கன்னா அங்கே ஒரு அருமையான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 10வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்களேன். அங்கே என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், 6:10. ஏனென்றால் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதினாலும்
தமது நாமத்திற்கென்று காண்பித்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. ஸோ இப்போ இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இவங்க என்ன செய்கிறாங்க? பவுலுக்கு தான் என்ன செய்கிறாங்க? ஷோல்டர் பண்ணி நிற்கிறாங்க ஊழியத்தில். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, ஊழியருக்காக என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தார்கள். தெக்கோவா ஊராரை பார்க்கிறோம். அவங்க தங்கள் எஜமானனுடைய தேவனுடைய பணிக்கு, கர்த்தருடைய வேலைக்கு தங்கள் கழுத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் இங்கே பாருங்கள், கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எபிரேயர் 6:10, உண்மை ஊழியனுக்கு நீங்கள் ஊழியம் செய்தால் இது தேவனுக்கு நீங்கள் காண்பிக்கிற அன்பின் பிரயாசம். அங்கே பாருங்கள், அவருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்கள் காண்பிக்கிற அன்பின் அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஒன்றும் காண்பிக்கலை. அவங்க யாருக்கு காண்பிக்கிறாங்க? பவுல் அப்போஸ்தலனுக்கு தான் வேண்டியதெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் கூட அப்படி செஞ்சுருப்பீங்க. உங்களுக்கு பிரியமான ஊழியர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்துருப்பீங்க, பணத்தினால அவங்கள தாங்கியிருப்பீங்க, ஒருவேளை ஆகாரம் கொடுத்துருப்பீங்க, கலசம் குளிர்ந்த தண்ணீரை கொடுத்துருப்பீர்கள். இதெல்லாம் ரெக்கார்டட் பிரதர் சிஸ்டர், இது எல்லாமே ரெக்கார்டட். இதற்குரிய பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ பாருங்கள், உண்மை ஊழியர்களுக்கு இவர்கள் செய்த இந்த காரியத்தை அவருடைய நாமத்திற்கென்று அவர்கள் ஆண்டவருக்கென்று காண்பித்த அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர். அவங்களுக்கு செய்கிற காரியங்கள் தேவனுக்கு செய்ததாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அப்போ இன்றைக்கி நான், ஆண்டவரே உம்முடைய சிலுவையின் அண்டையிலே நான் நிற்க வேண்டும், உம்முடைய சிலுவையை சுமந்து நான் உனக்கு பின்னாடி வந்து பாத்திரனாக இருக்கணும், உம்முடைய சீஷனாக நான் இருக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து இன்றைக்கி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பும் இறக்கும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, என் ஜனங்கள் கர்த்தாவே வார்த்தை கேட்கிறவர்கள் சபையிலே விசுவாசிகளாய் மாத்திரம் இருக்கக்கூடாதப்பா, அவர்கள் உம்முடைய சீஷர்களாக இருக்க வேண்டும். உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்குங்கள் சொன்னீங்களே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சீஷராக உம்மை பின்பற்றி வர, குருவை பின்பற்றி வருகிற சீஷர்களாக உம்முடைய பிள்ளைகள் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக இந்த நாளில் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நீர் பேசியிருப்பீர். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து அவர்கள் தேவனுடைய காரியங்களிலே மேன்மையாக இருக்கும்படிக்கு, உம்முடைய சிலுவை குறித்தே மேன்மை பாராட்டும்படிக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்க அவளுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். மெய்யாகவே இந்த மாலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பார். இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைத்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.